அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெடு நாட்களாக நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய எதிரிகளை முடக்கக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது முழுக்க இது ஒரு அதர்வன பிரயோக மாந்திரிக முறை. இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு எதிரி ரொம்ப சிரமப்படும். அதில் மீண்டு வர்றது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? அதனால உண்மையிலேயே எதிரிகள்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை விட 2 பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, சரிங்களா? அதனால் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கலையை அப்பாவிகள் மேலே பிரயோகம் பண்ண. உண்மையிலே நீங்கள் எதிரிகள்னால கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பிரயோகம் பண்ணுங்க, தவறு கிடையாது, சரிங்களா? உங்களுடைய சொத்து பத்துக்களை அபகரிச்சுக்கிட்டவங்க, சரிங்களா, உங்களை வாழவே விடமாட்டேன்னு சொன்னாங்க, எதுக்கெடுத்தாலும் எங்களுக்கு ஏவல் பில்லி செய்வன சூனியம் வச்சுக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் விலகி போனாலுமே எங்களை ரொம்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட நபர்கள் மேலே இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே துன்பப்படுத்துகிற எதிரிகளுக்கு பண்ணுங்க, சரிங்களா? அதே போல் இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே இந்த பிரயோக முறையை பண்ணலாம், சரிங்களா? ஒரு அமாவாசை நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வச்சுக்குங்க. அப்படி வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி என்ன செய்றீங்கன்னா, ஒரு தட்டில் பச்சரிசி மாவையும் பன்னீர் கொஞ்சோண்டு விபூதி சேர்த்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய எதிரியை மனசில் கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு அவருடைய உருவ பாவை போல் என்ன செய்யுங்கன்னா அந்த பச்சரிசி மாவில் செய்யுங்க. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் பாவை போல் செய்யுங்க, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பாவை போல் செஞ்சு, உருவப்பாவை போல் செஞ்சு, சம்மந்தப்பட்டவருடைய பொருள் இருந்தால் வைங்க, இல்லைன்னா தேவை கிடையாது, சரிங்களா? அதே போல் அவருடைய புகைப்படத்தையும் அந்த ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு எதிரியை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த செஞ்சுருக்கிற உருவம் எதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதை கற்பனை பண்ணி நினச்சிட்டு ஒரு 4 எந்திரம் சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பொம்மையில் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு எந்திரத்தில் லம் அப்படிங்கிற அந்த பீஜத்தை எழுதி அந்த எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா எதிரியுடைய வாயில் வைங்க. 2வது உள்ள எந்திரத்தில் டம் அப்படிங்கிற பீஜத்தை எழுதி எதிரியுடைய தொண்டையில் வைங்க. 3வது எந்திரத்தில் ரீங் அப்படிங்கிறத எழுதி எதிரியுடைய வயிற்று பகுதியில் வைங்க. 4வது எந்திரத்தை நசி அப்படிங்கிற அந்த பீஜத்தை எழுதி அவனுடைய கால் பகுதியில் வச்சுருங்க, இல்லைன்னா பிறப்புறப்பு பகுதியில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு முடித்த பிறகு அந்த எதிரி பாவையை ஒரு வாழை இலையில் என்ன செஞ்சுருங்கன்னா, வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் அந்த எதிரி பாவையை வச்சு அந்த பாவைக்கு ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பொருள்லாம் வச்சு செவ்வரளிப்பூ ஒரு 1008 பூ எண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பூவாக செவ்வரளி பூவை சொல்லி இந்த பீஜத்தை சொல்லி அந்த பாவை மேலே போடணும். இதே மாதிரி இந்த 1008 பூவையுமே எடுத்து ஒன்றா சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்னா அந்த பாவையில் போடணும். பாவையில் போட்டு முடித்த பிறகு ஒரு கோழி, கருங்கோழி இல்லைன்னா சேவல், சரிங்களா, ஏதாவது ஒன்று எடுத்து கடைசியாக பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த பாவையில் விட்டுட்டு அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய திசையில் விதைச்சிடணும். விதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு என்ன செய்யும் அப்படின்னா சகலமுமே ஸ்தம்பனமாயிரும், எல்லாமே முடங்க ஆரம்பிச்சிடும். அவன் செய்கிற தொழில் முடங்கி போயிடும், அவன் பேரு புகழ் எல்லாமே கெட்டு போயிடும், அவன் வார்த்தைகள்னால அவனுக்கு
பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உடல் ரீதியாக பிரச்சனை ஆரம்பிச்சு சகலம் முடங்கி படுத்த படிக்க கிடக்க போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு கொண்டாந்துவிடும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம வாயால் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே போல் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே மனநிலையில் செய்யணும். சரிங்களா? தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா அது வேலை செய்யாது. எதிரியை மட்டும் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பிரயோக முறையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா 100% ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த எதிரியுடைய பாவையை பிதைச்ச நாளில் இருந்தே எதிரிக்கு என்ன செய்யும், துன்பம் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.